சொங்காட்டியன் அவர்களே, நான் வடக்க தேவை, உனக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு தேவை, எனக்கு அவரு தெரியும் இவரு தெரியுமா, இங்க இருக்குன்னு சொல்ல மாட்டார். ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசுறன்னு வரையறை முறை செய்யணும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்த மாதிரி சொந்த பிரச்சனைகளை வேணுனே திட்டமிட்டு ஒரு தவறான கருத்து. இதுக்கு எனக்கு பக்கத்தில் பல கோடி ரூபாய்க்கு எங்கே மில்லு இருக்குதான், எங்கள் சம்மந்தி ஃபேக்டரியா, அவர் ஏதாச்சும் சண்டை பண்ணி விட்டுறாத. அவர் 1997 கட்டி வச்சிருக்காரு. 1900 எங்க பையனுடைய சகல அவர் 96 கட்டி ஓடிட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு அவருக்கு சம்மதம் இல்லை. 20 வருஷம் கழிச்சு தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண. அந்த சொத்தை பரவாயில்ல சொல்லு, அப்பதான் கடன் கொடுப்பான். கடன் கொடுக்குறவங்க கூட இப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பணம் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஃபேக்டரி இன்னும் 2 ஃபேக்டரி சேர்த்து சொல்லு, நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு அப்பதாங்க பெருமை. ஏதாவது ஒரு 4 பேர் கடன் வாங்கி கட்சிக்காரன் கொடுக்கணும்ல. நீ ஓட்டு வீட்டுல இருந்து எப்படி பங்களா கட்டின கோபிச்செட்டிப்பாளையம் தெரியுமில்ல? 30 ஏக்கரால் எப்படி காலேஜ் வந்தது? கதிர் காலேஜ் எப்படி வந்தது? என்ன மரம் காய் காய்ச்சுதா, பறிச்சியா? சொங்காட்டியன் அவர்களே, நான் வடக்க தேவை, உனக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு தேவை. என்னால விசில் அடிக்கிறது போனா அப்படித்தான் பேச்சு வரும். பேச்சு இருக்கிற இடத்துல இருந்தா நல்ல பேச்சு வரும். ஆனா இடம் மாறினா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கருத்து வெளிப்படும். ஆமா, பணம் பிடிக்க வந்து ஆத்துல விட்டுட்டாங்க. அவ்வளவு பணம் மிஞ்சி போய் கிடக்குது. ஆனா ஒருத்தருக்கு ஒரு பைசா தர மாட்டார். ஒரு டீ கொடுப்பார், எல்லாம் போனா டீ கொடுப்பார். அது ஆளை போல டீ கொடுப்பார். நல்லா வெள்ளை சட்டை போட்டு பணக்காரன் இருந்தா அதுக்கு ஒரு டீ, அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு டீ கொடுப்பாரு. இவரை பத்தி தெரியும். இவரு யாராவது ஒருவரையாவது கட்சியில் சேர்த்திருக்காரா? இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இவரால் வெளியேறினீங்க தான் அத்தனை பேரும். நான் விளையாட்டா சொல்லல. 9 தடவை நின்ன, 10 தடவை நின்ன, என்ன கிழிச்ச அந்த பக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன செஞ்சாரு? செஞ்சாராச்சும் புறவழிச்சாலை நான் எடுத்து தரேன், கண்டுக்கவே இல்லை. புறவழிச்சாலை இன்னைக்கு இந்த நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, அமைக்கணும்னு சொன்னார். நான் எடுத்து கொடுக்குறேன், நடவடிக்கை எடுக்கினாரு. ஒண்ணுமே இல்லை, அப்படியே கிடப்புல போட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோபிச்செட்டிப்பாளையம் இன்னைக்கு பிரம்மாண்டமான பகுதி ஆக்குவேன், சொன்னதை செய்வேன். இவர் மாதிரி போய் பேசி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் பணக்காரனை பார்த்தா தான் பேசுவார், சாதாரண ஆளை பார்த்தா பேச மாட்டார். நான் எப்போ போனாலும் பார்ப்பேன், எனக்கு அவரு தெரியும் இவரு தெரியுமா, இங்க இருக்குன்னு சொல்ல மாட்டார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டார். எனக்கு கோயம்புத்தூர்ல அந்த பணக்காரன், திருப்பூர்ல அந்த பணக்காரன், அப்படிதான் சொல்லுவார்.